ஓம் நமச்சிவாய். வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான மீன ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். பொதுவா உங்க ராசியிலே பாத்தீங்கன்னா ராகு இருக்கிறாப்ல, 7ஆம் பாவகத்துல கேது, 3ஆம் பாவகத்துல ராசிநாதன் குரு வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு, 5ஆம் பாவகத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சு நீச பங்கம் அடைகிறாப்ல, 9ஆம் பாவகத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறாப்ல. அங்க சூரியனை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரையும் 9ஆம் பாவகத்திலையும் 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் பாவகத்துக்கும் சூரியன் போறாரு. புதனை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் அங்கதான் இருக்கிறாரு. 10ஆம் பாவகத்துல சுக்கிரன் மாதத்துடைய ஒரு நாள் மட்டும் அங்க இருக்கிறாரு. 1ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் பாவகத்துக்கு சுக்கிரன் போறாரு. 12ஆம் பாவகத்துல சனீஸ்வரர் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாரு. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பொதுவா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனி நடக்குது. பொதுவா இந்த 7.5 சனி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை. சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் நல்ல வாழ்க்கை தத்துவத்தை அமைச்சு கொடுப்பாரு அப்படின்னு பொதுவா சொல்லலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு கடைசி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணிட்டு போயிடுவாரு. பொதுவா இந்த காலகட்டத்துல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, யாரெல்லாம் உங்களுக்கு உண்மையான நபர்கள், யாரு போலியான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரியா நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்தது மாதிரி நீங்க வாழ்க்கை முறையை நீங்க சரியான பதில கொண்டுட்டு போகக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல மறைஞ்சி வக்ரம் அடைகிறாரு. பொதுவா ராசிநாதன் 3ல மறைவு அப்படின்றாலும் பாத்தீங்கன்னா அது ஒரு சுப கிரகம் குருவா இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதாவது பேரு புகழ் மதிப்பு மரியாதை அனைத்தும் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அந்த விஷயத்துல எந்த பங்கமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் சுப விரிய செலவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. 2ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சு இருக்கிறதால தனஸ்தானங்கள் குறையும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா உருவாகும். பேச்சில இருந்து வந்த நாணயங்கள் குறையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அந்த குடும்பஸ்தானாதிபதி நீசம் அடைஞ்சாவே தனஸ்தானங்கள் குறையிறது, குடும்பத்திற்காக அதிகமா வீண் விரயங்கள் பண்றது, அதே குடும்பத்திற்காக அதிக அலைச்சல்கள் இருக்கிறது, ஒரு சில மன உளைச்சல்கள் இருக்கிறது, இது போல சூழ்நிலையில் உங்களுக்கு உருவாகும். குடும்பத்துல ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையா விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. வீண் விரயங்களை குறைக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேமிப்பு பழக்கம் அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க தொடங்குனீங்க அப்படின்னாவே கொஞ்சம் நல்லா இருக்கும். 3ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறதால, அங்க 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதால, குருவுடைய பார்வை சுக்கிரன் மேல படுவதால பாத்தீங்கன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம். சிறுதூர பயணங்கள் ஏற்படும். அந்த சிறுதூர பயணங்கள் மூலமான நல்ல வளர்ச்சி, வருமானம், காசு பணம் செழிப்பு, இது போல விஷயங்கள் ஏற்படும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். பொதுவா இந்த மாதத்துல அரசு பணிக்காக நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா 10ஆம் இடத்துல புதனை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதிக்கு பிறகு வர்றதால திக்பலத்துல அங்க வலுவா இருக்கிறதால பாத்தீங்கன்னா அரசு பணிக்காக முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில அரசு பணி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அரசு அலுவலகத்தில் ஏதாவது உங்களுக்கு ஒரு வேலை விஷயமா நீங்க முயற்சி பண்ணீங்க, இல்ல ஒரு கையெழுத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமான முறை அமைப்பு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அரசு சார்ந்த துறைக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும், மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அரசால உங்களுக்கு அதிக லாபங்கள் ஏற்படுறது, காசு பணம் வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இளைய சகோதரர்களும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒற்றுமை ஏற்படுறது, இளைய சகோதரர்களால உங்களுக்கு அடுத்த கட்ட நகருக்காக முன்னேற்றத்திற்காக வழிவகுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரர்களால உங்களுக்கு லாபங்கள் வர்றது, காசு பணம் உயர்வு ஏற்படக்கூடிய மாதமாவே இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம். 4ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தான 9ஆம் இடத்துல இருக்கிறாப்ல, சூரியன் கூட சேர்ந்து புதனாதித்ய யோகமும் இருக்கு. குருவோடைய பார்வை சூரியன் மேல படுவதால சிவராஜ யோக அமைப்பும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அதனால இந்த காலகட்டத்துல வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், துருவு, அசையா சொத்துக்களால உங்களுக்கு நிறைய லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் ஏற்படும். அதாவது வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த மாதத்துல வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இல்ல புதியதான வீடு வாங்க போறேன், ஒரு இடம் வாங்க போறேன், இல்ல தோட்டம் துருவு நான் வாங்க போறேன் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் சரி வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதாவது பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து, இல்ல நான் லோனுக்கு நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த மாதத்தை
பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிக வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு, நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது இருக்கு. நினைச்ச காரியங்கள் அனைத்து வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இது வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள், விரைய மருத்துவ செலவுகள் நீங்க ஏற்படுத்திட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விரயங்கள் குறையும், மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். தாயாருக்கு இருந்து வந்த உடல் சார்ந்த பாதிப்பு அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களோ இல்ல வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களோ இல்ல ஆடம்பர பொருட்களோ வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமா உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. 5ஆம் இடத்துல நீசம் அடைஞ்ச செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில பின்னடைவு ஏற்பட்டாலும் அங்க சுக்கிரனுடைய பார்வை அங்க படும்போது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக அதிகமா விரைய செலவுகள் பண்ணுவீங்க. ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். குழந்தைகளுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய மாதமாவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. ஆன்மீக தலங்கள் அதிகமா போவீங்க, கோவில் குளங்கள் அதிகமா போகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். காதல் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் காதல் வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அந்த காதலை பொறுத்த வரைக்கும் வீட்டுல முறையிட்டீங்க அப்படின்னா அது திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். முன்னோர்களுடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். 6ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா பொதுவா 6ஆம் இடத்தை சனீஸ்வரரும் பார்க்கிறாரு. 6ஆம் அதிபதி சூரியனையும் சனீஸ்வரர் பார்க்கறதால பாத்தீங்கன்னா வம்பு வழக்கு, கடன், நோய், பகை இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் உருவாகும். இருந்தாலும் அங்க குருவோடைய பார்வை அங்க 15ஆம் தேதி வரையும் இருக்கிறதால ஓரளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க அதை சமாளிச்சுட்டு வரக்கூடிய திறமை அப்படிங்கிறது இருக்கும். ஏதோ ஒரு கால சூழ்நிலை உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவாப்ல. பொதுவா இந்த கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்ல பகை உணர்வுகளாக இருந்தாலும் சரி, இல்ல வீண் வம்பு வழக்குகள் இருந்தாலும் சரி, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால அதை பத்தி நீங்க பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தேவையில்லை. அது வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. இது போல சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்கும். வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் உருவாகும். நீங்க தான் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா அங்க குருவோடைய பார்வை அங்க 7ஆம் இடத்தையும் பார்க்கறாப்புல குரு, 7ஆம் அதிபதி புதனையும் குரு பார்க்கறதால 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடு இது போல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஒற்றுமையா பயணிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்னு சேரக்கூடிய சூழ்நிலை அதிகமாவே உங்களுக்கு இருக்கு. திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த மாதத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். நல்ல வரன் அமையிறது, நல்ல பேச்சுவார்த்தையில முடியறது, இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால உதவிகள் கிடைக்கிறது, உறவினர்களால உதவிகள் கிடைக்கிறது, இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில நல்ல வெற்றிகள் கிடைக்கிறது, நல்ல லாபங்கள் கிடைக்கிறது, கூட்டு தொழில் மூலமான ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். 8ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறதால அங்க குருவோடைய பார்வையும் சுக்கிரன் மேல படுது. நீசம் அடைஞ்ச செவ்வாயும் சுக்கிரனை பார்க்கறதால பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போறது ரொம்ப நல்லது. இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஒரு சில நபர்களுக்கு யோகாதிபதி திசை புத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் அப்படிங்கிறது வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். யாராவது உங்கள்கிட்ட முன்னாடி காசு பணங்கள் வாங்கிட்டு உங்கள்கிட்ட ஏமாத்திட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த காசு பணங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஏதாவது வழக்குகள் கோர்ட்ல நிலுவையில இருக்கு அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமான முறையில தீர்ப்பு வர்றதோ இல்ல உங்களுக்கு சாதகமான முறையில ஒரு பேச்சுவார்த்தை வர்றதோ இது போல விஷயங்கள் உங்களுக்கு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில நபர்களுக்கு இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அது வீடு மாற்றமோ இல்ல இடமாற்றமோ இல்ல வேலையில மாற்றமோ ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதத்துல முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அது படிப்புக்காக இருந்தாலும் சரி, இல்ல தொழிலுக்காக இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வேலைக்காக போறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, வெளிநாட்டு பயணங்கள் பல நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. 9ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சு சுக்கிரனுடைய பார்வையில அங்க இருக்கிறதால பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதத்துல பூர்வீக சம்பந்தமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். பொன் பொருள் காசு பணம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஏன்னா அங்க சுக்கிரனுடைய பார்வை அங்க செவ்வாய் மேல படுவதால காசு பணமா இருக்கட்டும் இல்ல பொன் பொருள் ஆடை அணிகலன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். மண் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைஞ்சு உங்களுக்கு சாதகமான முறையில நீங்க எது ஆசைப்பட்டீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதத்துடைய 15 நாட்கள் 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் அங்க இருக்கிறதால காரகோ பாவக நாஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டாலும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா குருவோடைய பார்வையில சூரியன் இருக்கிறதால சிவராஜ யோக அமைப்பு மட்டும்தான்
உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால தந்தைக்கும் உங்களுக்கும் பெரிய ஒரு பகை உணர்வு வர்றதோ, பிரச்சனைகள் வர்றதோ, கருத்து வேறுபாடுகள் வர்றதோ வாய்ப்புகள் இல்ல. 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 10ஆம் பாவகத்துக்கு வர்றதால அங்க திக்பலம் அடையறதால அரசு அலுவலகங்களால உங்களுக்கு அதிக லாபங்கள் ஏற்படும். தந்தையால உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். நல்ல லாபங்கள், வளர்ச்சி, பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். கல்லூரி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் படிப்புல இருந்து வந்த தடங்கள் குறையும். நல்லா படிப்பீங்க, பேரு புகழ் கிடைக்கும், நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். சுக்கிரன் செவ்வாய் பார்வை இருக்கிறதால பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல படிப்புல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்துல ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கல்லூரி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதனால நீங்க பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. 10ஆம் இடத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் அங்க திக்பலத்துல வலிமையா இருக்கிறதால வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மேல் அதிகாரிக்கும் உங்களுக்கு ஒரு நட்புறவு ஏற்படுறது, மேல் அதிகாரிகளால உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுறது, ஒரு பேரு புகழ் கிடைக்கிறது, இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். தொழில ஒரு சில நபர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் இந்த மாதத்துடைய இறுதி பகுதியில நல்ல லாபங்கள் வரும், நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும், கையில காசு பணம் புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை முறை அமையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதாவது வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா வேலை பளு அப்படிங்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். அடுத்தவங்க வேலையை கூட நீங்க தான் இழுத்து போட்டு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி நீங்க வேலை பார்த்தாலும் மேல் அதிகாரி இது வரைக்கும் உங்களால என்ன வேலை பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை மட்டம் தட்டிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு மட்டம் தட்டுறது, உங்களை டம்மி பண்றது, இது போல சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு பேரு புகழ், ஒரு மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது அரசு பணியா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க தனியார் துறைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, புதிய வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் வேற வேலைக்கு நான் முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேண்டாம். இருக்கிற வேலையை அதையே நீங்க பாக்குறது ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறதால 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கிறதால மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படுறது, அவங்களால உங்களுக்கு காசு பணம் கிடைக்கிறதோ, இல்ல அன்பு ஆதரவு கிடைக்கிறதோ, சப்போர்ட் கிடைக்கிறதோ, அவங்களால இந்த மாதத்துல கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். 2வது திருமணத்திற்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில 2வது திருமணத்திற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதத்துல நல்ல ஒரு பேச்சுவார்த்தையில முடியும். ஒரு சில நபர்களுக்கு காதல்ல முடியறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். பிடிச்ச பெண்ணை பாக்குறது, பிடிச்ச நபரை பாக்குறது, அதன் மூலமா நீங்க காதல் திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். 12ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறதால விரய சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதால விரய செலவுகள் அதிகமா ஏற்படும். குடும்பத்திற்காக அதிகமா விரய செலவுகள் பண்ணுவீங்க, குழந்தைகளுக்காக அதிகமா விரய செலவுகள் பண்ணுவீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன உளைச்சல் இல்லாத சாப்பாடு, மன உளைச்சல் இல்லாத ஒரு தூக்கம், இது போல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். சந்தோஷமான வாழ்க்கை முறை அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முகம் தெரியாத நபர்கள்ட்ட பேசுறதோ, பழகிறதோ, உங்களுடைய குடும்ப விஷயத்தை அடுத்தவங்கள்ட்ட சொல்றதோ, ஷேர் பண்றதோ, இது போல விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம். அடுத்தவங்களால உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறது, அடுத்தவங்களால ஒரு சில மன உளைச்சல் ஏற்படுறது, இது போல சூழ்நிலை ஏற்படும். சமூக வலைத்தளங்கள்ல நீங்க போனீங்க அப்படின்னா அதுல நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த சமூக வலைத்தளங்களை தேவையில்லாத விஷயங்கள் பண்ணீங்கன்னா அதனால உங்களுக்கு மன உளைச்சல்கள், வம்பு வழக்குகள் வர்றது கூட நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பேரு புகழ் கிடைக்கிறது, ஒரு மக்கள் மத்தியில ஒரு நற்பெயர்கள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அப்படி இருக்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசி பிழைக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே பாத்தீங்கன்னா சிறப்பான லாபங்கள் இருக்கும். நல்ல குடும்ப வாழ்க்கை அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல கமிஷன் மூலமான ஒரு சில வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் உருவாகும். நல்ல சேமிப்பு உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதே போன்று இரும்பு சம்பந்தமான, மண் சம்பந்தமான, விவசாய சம்பந்தமான, இல்ல கனரக வாகனங்கள் இயக்கக்கூடிய அல்லது உற்பத்தி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும். கணினி துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூடுதலான வருமானம் இருக்கு. பேரு புகழ், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துடைய முதல் பகுதி உங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் 2ஆம் பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்ச துறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த லிஸ்ட்ல உங்க பேர் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும்.
அதே போன்று கலைத்துறையா இருக்கட்டும், இல்ல மீடியா துறையா இருக்கட்டும், இல்ல சினிமா துறையாக இருந்தாலும் சரி, இல்ல நான் ஜவுளி கடை, நகைக்கடை, அடகு கடை, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன் இப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க தொழில் பண்றது ரொம்ப நல்லது. அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய லாரி டிரைவர்ஸா இருக்கட்டும், இல்ல கொரியர் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இல்ல காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, உங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட நீங்க தொழில் பண்றது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போறது ரொம்ப நல்லது. ஒரு சில விரைய செலவுகள் வர்றதுக்கு நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கிறதால சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் கோவில் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை உங்களுக்கு அளிக்கும். அதே போன்று விநாயகர் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். உங்களால முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதம் பிரதோஷம் அன்று சிவாலயம் சென்று வழிபாடு பண்றது மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.